ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டெமல் வியூ. ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு பர்சன் ஸ்க்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஸ்க்ரீம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லைனா ஒரு குரூப்பில் இருக்கிற ஒரு பர்சன் சிக் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணால் அவங்களோட இருக்கிற பர்சன்ஸும் சிக் ஆகிற மாதிரி சிம்டம்ஸை ஃபீல் பண்ணுவாங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு பேர் தான் மாஸ் ஹிஸ்டேரியான்னு சொல்லக்கூடியது. சயின்ஸில் கூட இதை எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாஸ் ஹிஸ்டேரியானா என்னென்னா, சயின்ஸில் இதுக்கு பேர் இருக்குது மாஸ் சைக்கோஜெனிக் இல்னஸ்னு சொல்லி. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரூப்பில் சடனாக ஒரு ஃபியர், ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ஒரு ஃபேக் நியூஸ் வந்துச்சுன்னா இம்மீடியட்லி அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாரோடைய பாடியில் சிம்டம்ஸ் காட்ட ஸ்டார்ட் ஆகும். ஃபீவர், வாமிட்டிங், ஸ்டொமக் பெயின், ஃபியர், இதை மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகும். பட் நிறைய பேர் இதை ஒரு டிசீஸ்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது டிசீஸ் இல்லை. நம்ம மைண்டில் இருக்கிற ஃபியருக்கும் இமேஜினேஷனுக்கும் பாடி ரியாக்ட் ஆகுறதால தான் இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் நடந்த மாஸ் ஹிஸ்டேரியா சம்பவங்களை பார்க்கலாம். 1962 ஒரு சின்ன ஸ்கூல் கேர்ள் சடனாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது அவங்களால ஸ்டாப் பண்ணவே முடியலை. அண்ட் நெக்ஸ்ட் டே அவங்களோட சேர்ந்து இன்னும் 3 கேர்ள்ஸ் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா கொஞ்சம் நாட்கள் கழித்து இந்த சிரிப்பு ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறமா ஒரு வீக்குள்ள 95 ஸ்டூடெண்ட்ஸ் இதால் பாதிக்கப்படுறாங்க. எல்லாருமே சிரிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அது அழுகையாக மாறுது. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே மயக்கம் அடைகிறாங்க. டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க. ஆனால் ஷொக்கான விஷயம் என்னென்னா, யாருக்குமே எந்த டிசீஸும் இல்லை. அவங்களுக்கு ஏதாவது விஷம் கொடுக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. இது ஏதாவது ஒரு வைரஸானு பார்த்தா அதுவும் இல்லை. ஸோ ஸ்கூல் அத்தாரிட்டிஸே பயந்துட்டாங்க. ஸ்கூலை டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 6 மாதங்களில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இதால் பாதிக்கப்படுறாங்க. இந்த இன்சிடெண்ட்டை இந்த உலகத்திலே நடந்த பிக்கெஸ்ட் லாஃபிங் ஹிஸ்டீரியா கேஸ்ன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கேரியான எக்ஸாம்பிள் இந்தியாவில் 2001 நடந்திருக்கு. மங்கி மேன் பெனிக்னு சொல்லி நடந்துச்சு. நைட் டைமில் நிறைய பேர் கத்த ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பிளாக் மங்கி மாதிரி இருந்த கிரியேச்சர் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட மக்கள் இதால் காயத்துக்குட்பட்டிருக்காங்க. நியூஸ்லாம் ஃபுல் ஹைப்பாக இது பரவுது. டிவியில் கூட டெய்லி நியூஸில் மங்கி மேன் ஸ்பாட்டட்னு சொல்லி ஹெட்லைன் எல்லாம் போட்டாங்க. அப்புறமா எல்லாருமே பயப்பட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வீதியில் நடக்கிறதுக்கு கூட அவங்க பயப்படுறாங்க. இந்த கேஸை போலீஸ் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இது பற்றின எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, இந்த வீடியோஸும் கிடைக்கல. இவங்க சொல்கிற மாதிரி ஒரு மங்கியும் இருக்கல. ஸோ இதுதான் மாஸ் ஹிஸ்டேரியான்னு சொல்லப்படுது. ஸோ மாஸ் ஹிஸ்டேரியானா இமேஜினேஷன் இல்லை, இது ரியல் சைக்காலஜிக்கல் செயின் ரியாக்ஷன் சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.